நமஸ்காரம். ஒரு நாட்டை ஆள்பவர் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்ட்டும், சில சமயங்களில் நம்மளுடைய பிரார்த்தனைகள் ஏன் பலனளிக்காமல் போகின்றது அப்படின்றதுக்கும் உண்டான கதை இது. ஒரு நாட்டை ஒரு மிக நல்ல மன்னன், நேர்மையான மன்னன், மக்களுக்கு தொண்டு செய்யும் மன்னன் ஆண்டு வரான். ஒரு தடவை அவன் காட்டுக்கு வேட்டையாட போகிறான். பார்க்குறான், ஒன்றுமே கிடைக்கல. அதுக்குள்ளே சாயங்காலம் வேலையில் ஆகிடுறது, கிளம்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறச்சு தூரக்க மரத்தில் ஒரு பெரிய கரிய உருவம் தெரிகிறது. ஆஹா, ஏதோ ஒரு பெரிய மிருகம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அம்பை எடுத்து எய்கிறான். எய்தவுடன் அந்த உடம்பில் அது பட்டு உடனே அம்மா என்று சொல்லுடன் அது கீழே விழருது. அருகில் சென்று பார்த்தாக்கா அது ஒரு இளைஞனுடன் உடல். உடனே அரசன் ரொம்ப கலக்கம் அடைகிறது, வருத்தமும் அடைகிறான். ஆஹா, இப்படி நம்ம தவறு செய்துட்டோமே அப்படி சொல்லிட்டு தன்னுடைய மினிஸ்டர்களையும் மற்ற பரிவாரங்களையும் சென்று இந்த காட்டில் அவனுடைய சொந்தக்காரர்களோ பெற்றோர்களோ இருந்தால் அழைத்து வர சொல்கிறான். அவர்களும் சென்று ஒரு விறகு வெட்டியும் அவருடைய மனைவியும் அழைத்து கொண்டு வருகிறார்கள். அவர் வந்தவுடனே தான் செய்த தவறை அவரிடம் சொல்லி மன்னிப்பு கேட்கிறான். ஆனால் அந்த விறகு வெட்டிக்கு மனம் ஒப்பவில்லை. உடனே ராஜா புரிஞ்சுடுறான், அவர் நம் மன்னிக்க நிலையில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே தன்னுடைய ஆட்களைகளை கூப்பிட்டு ஒரு பெரிய தராசு கொண்டு வர சொல்கிறான். அந்த தராசு முழுக்க பொன்னும் வைரமும் தன்னுடைய போட்டிருந்த ஆபரணங்கள், ஆடைகள் எல்லாத்தையும் அந்த பக்கம் வைக்கிறான். இந்த பக்கம் தன்னுடைய உடைவாளை எடுத்து வைக்கிறான். உடனே அவரிடம் சென்று இந்த இரண்டில் எது வேண்டுமோ எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்றான். பொண்ணு எடுத்துக்கொள்ளுங்கள், இல்லைன்னா அந்த வாளை எடுத்து உங்கள் மனசு இன்னும் சாந்தி அடையலைன்னா என்னை வெட்டிடுங்கோ அப்படின்னு சொல்கிறான். உடனே அவர் என்ன பண்ணுறார், ஆஹா, நீ மனம் வருந்தி எப்பொழுது நீ அப்படி சொன்னியோ எனக்கு உன்னுடைய உயிர் எடுத்து இன்னும் ஆக வேண்டாம். உன்னுடைய உயிரினால் என் மகனின் உயிர் வரப்போவதில்லை. அதே போல் இந்த பொன் பொருள் எடுத்தால் என்னுடைய மகனின் உயிருக்கு விலை பேசுவது போல ஆகிவிடும். நீ ஒரு ரொம்ப நல்ல மன்னன். உன்னை நான் கொன்றால் இந்த நாட்டுக்கு நான் செய்யும் துரோகமாகும். அதனால என்னுடைய கர்மா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அரசனை மன்னித்து விடுகிறான். அந்த அரசன் தான் நாம். அவன் செய்த கொலைகள் தான் நாம் செய்யும் பாவ புண்ணியங்கள். அந்த விறகு வெட்டியாய் வருபவர் தான் நம்முடைய கடவுள். அதனால அவர் நம் மனம் உருகி வேண்டி பிரார்த்தித்தால் மட்டும் அந்த பிரார்த்தனையை மட்டும் ஏற்று மன்னிக்கிறார். ஒரு தடவையும் நம்ம கோடி கணக்கிலையும் ஆயிரக்கணக்கிலையும் பழத்தை போட்டுவிட்டு மன்னித்து விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அதே தவறை செய்தால் அவர் ஏற்பதில்லை. நமஸ்காரம்.